ஆலோசனை ஆக்கப்பூர்வமான ஆலோசனை. அதாவது கட்சி வளர்ச்சியை பத்தி தான் பொதுச்சாளர் பேசுறாரு. இப்ப 2026 தேர்தல் வரப்போகுது, அதுக்கான பணிகள்லாம் திமுக ஒரு பக்கம் நடத்திட்டு இருக்காங்க. அதற்கான பணிகளை அதிமுக பொதுச்சாளர் எடப்பாடியார் ஆரம்பிச்சிட்டாரு. அதற்கான பணிகள்ல தான் நாங்கள் களத்தில் இறங்கி செயல்பட்டு இருக்கோம். அதிமுகவும் இப்ப ஆரம்பிச்சிருச்சு. அதிமுக களப்பணி எப்பயே ஆரம்பிச்சிச்சு, திமுக முன்னாடியே நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம். மத்திய பட்ஜெட் எப்படி பாக்குது அதிமுக? உங்க பொதுச்சாளர் கடுமையான விமர்சனம் பண்ணியிருக்காரு. அது மத்திய பட்ஜெட் தமிழகத்திற்கு எந்த விதமான நிதி ஒதுக்காதது மிகப்பெரிய வருத்தம் அளிக்குது. இப்போ திமுக அதுக்கு எதிர்த்து ஒரு போராட்டம்லாம் அறிவிச்சிருக்காங்க. அதிமுக அது மாதிரி அது எங்க பொதுச்சாளர் முடிவெடுப்பாரு. அவர் பொதுச்சாளர் கடுமையான கண்டனம் தெரிவிச்சார்ல மத்திய அரசு பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு. ஏன்னா தமிழ்நாடு உலகத்தினுடைய தென்கோடி அல்ல, 8 கோடி மக்கள் வாழக்கூடிய தமிழர்கள் உலகம் முழுக்க தமிழர்கள் இருக்காங்க. அமெரிக்காவுடைய அதிபராக கூட இன்னைக்கு தமிழ்நாட்டில் பூர்வீகமாக கொண்டவங்க போட்டியிடக்கூடிய அளவுக்கு வளர்ந்திருக்காங்க. இந்த தமிழகத்திற்கு மத்திய அரசு பிரதமர் நிதியமைச்சரும் பணம் ஒதுக்கிக்கணும். அது தமிழர்களாக பிறந்த தமிழ்நாட்டில் வாழுகின்ற அத்தனை மனிதர்களுக்கும், அத்தனை கட்சிக்காரர்களுக்கும், அத்தனை வாக்காளர்களுக்கும், அத்தனை பொதுமக்களுக்கும் வருத்தம் தான், எங்களுக்கு வருத்தம் தான். 2026 இதை செய்யுங்க அப்படின்னு உங்க பொதுச் செயலாளர் என்ன சொல்லுங்க? 2026 அண்ணாதிமுக வெற்றிக்காக, அம்மாவுடைய ஆட்சி அமைப்பதற்காக எப்படி பாடுபட வேண்டும் என்ற வியூகத்தை வகுத்து கொடுத்திருக்கின்றார். அதை தேர்தலில் உங்கள்கிட்ட சொல்றோம்.